வணக்கம். வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல். மன்னார் வளைகுடா கடலில் மூழ்கும் காரைச்சல்லி தீவை மீட்க உலக வங்கி ஆதரவுடன் 50 கோடியில் தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. வாங்க இதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோவில் பார்க்கலாம். தனுஷ்கோடியிலிருந்து தூத்துக்குடி வரையிலும் மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் புகழ்பெற்ற மன்னார் வளைகுடா உயிர்க்கோள காப்பகம் அமைந்துள்ளது. இது தென்கிழக்கு ஆசியாவில் யுனெஸ்கோவினால் அறிவிக்கப்பட்ட முதல் கடல்சார் உயிர்க்கோள காப்பகம் என்ற பெருமை கொண்டது. 560 சதுர கிலோமீட்டர் பரப்பில் அமைந்துள்ள மன்னார் வளைகுடா உயிர்க்கோள காப்பகத்தில் 0.25 ஹெக்டேர் முதல் 125 ஹெக்டேர் பரப்பளவிலான சிங்கிள் தீவு, குருசடை தீவு, புள்ளிவாசல் தீவு, பூமரிச்சான் தீவு, மனோலி தீவு, மனோலிபுட்டி தீவு, முயல் தீவு, முள்ளித்தீவு, வாழைத்தீவு, தலையாரி தீவு, பூவரசன்பட்டி தீவு, அப்பா தீவு, வாலிமுனை தீவு, ஆணையப்பர் தீவு, நல்ல தண்ணி தீவு, புழுவினி சல்லித்தீவு, உப்பு தண்ணித்தீவு, விலங்கு சல்லித்தீவு, காரை சல்லித்தீவு, காசுவார் தீவு, வான்தீவு ஆகிய 21 தீவுகள் அமைந்துள்ளன. அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள். இந்த 21 மன்னார் வளைகுடா தீவுகளைச் சுற்றிலும் 104 வகை பவளப்பாறைகள், 157 வகை கடல் பாச்சிகள், 13 வகை கடல் புற்கள், கடல் சங்குகள், கடல் ஆமை, கடல் குதிரை, கடல் அட்டை போன்ற அரிய வகை உயிரினங்கள் வசிக்கின்றன. குறிப்பாக பாலூட்டி இனங்களைச் சேர்ந்த ஆவுளியா என்று அழைக்கப்படும் கடல் பசு, ஓங்கில் என்று அழைக்கப்படும் டால்பின்களும் அதிகமாக இப்பகுதியில் காணப்படுகின்றன. மன்னார் வளைகுடாவில் இருக்கிற காரைச்சல்லி தீவு கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்குள்ள போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இதனால அங்க இருக்கிற பல்லுயிர் பெருக்கம் பாதிக்கப்படுது. இந்த தீவை காப்பாத்த தமிழ்நாடு அரசு இப்ப தீவிரமா இறங்கியிருக்காங்க. முக்கியமா உலக வங்கியோட நிதியுதவியோட சுமார் 50 கோடி செலவுல ஒரு திட்டம் போடப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துல என்ன பண்ண போறாங்கன்னா, செயற்கை பவளப்பாறைகள் அமைக்கிறது. கடலரிப்புனால மண்ணு போறதை தடுக்கிறதுக்காகவும் பவளப்பாறைகளை புதுப்பிக்கிறதுக்காகவும் செயற்கையா பவளப்பாறைகளை உருவாக்க போறாங்க. இது மீன்கள் மற்றும் மற்ற கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஒரு நல்ல வாழ்விடமா இருக்கும். கடல் புல் படுக்கைகளை மறுசீரமைக்கிறது. கடல் புல் படுக்கைகள் கடலோர பகுதியோட சூழலுக்கு ரொம்ப முக்கியம். இது மண்ணை இறுக்கி பிடிச்சு அரிப்பை தடுக்கும். அதோட நிறைய மீனினங்களோட இனப்பெருக்கத்துக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும். அதனால அழிஞ்சு போன கடல் புல் படுக்கைகளை மறுபடியும் உருவாக்க போறாங்க. இந்த வேலைகளை செஞ்சா காரை சல்லி தீவோட கரை அரிப்பு குறையும்னு நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தீவு மறுபடியும் நிறைய கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஒரு முக்கியமான இடமா மாறும்னு எதிர்பார்க்கிறாங்க. இந்த திட்டம் கூடிய சீக்கிரமே ஆரம்பிக்கப்படும்னு